வணக்கம் மக்களே. சின்ன மருமகள் நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதனை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இன்னைக்கு எடுத்த உடனே என்ன சீன் அப்படின்னா, அந்த லேப் ரிப்போர்ட்டர் இருக்காருல, அவரு வந்துட்டு கருப்புகிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக வராரு. அதுக்குள்ள வந்துட்டு அவரு போன் பண்றாரு கருப்புக்கு. ஆனா போன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வாசல்லையே நின்னுட்டு இருக்காரு. கரெக்டா பார்த்துட்டு தாமரை அம்மா வந்துறாங்க. யாருப்பா நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவரும் வந்துட்டு, இல்ல இந்த மாதிரி நான் வந்து லேப் ரிப்போர்ட்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, அந்த மாதிரி கருப்பு சார் வந்து ஒரு கேக்க கொடுத்து அதுல வந்து மயக்க மருந்து இருக்கா இல்லையான்றத டெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. அதுல வந்து மயக்க மருந்து கலந்து இருக்குன்னு தான் வந்திருக்கு ரிப்போர்ட். அதுதான் அவர்கிட்ட பார்த்து சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரின்னு அவங்க வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. தாமரையோட அம்மா, ஐயோ என்ன பண்றது, இந்த கருப்பு இவ்வளவு வேலை பார்த்திருக்கானா, நல்ல வேலை இந்த பையனை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு, தம்பி இதை தயவு செஞ்சு அந்த ரிப்போர்ட்ட குடு அப்படின்னு வாங்குறாங்க. வாங்கிட்டு அப்படியே கிழிச்சு போட்டுறாங்க. என்ன மேடம் எதுக்கு இப்படி கிழிச்சு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல தம்பி நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கையில கிடக்குற ஒரு வளையல், 4 பவுன் வளையல் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு வந்துட்டு, அதெல்லாம் முடியாது மேடம், இந்த மாதிரி எல்லாம் பொய்யெல்லாம் என்னால சொல்ல முடியாது. கண்டிப்பா நான் வந்து இதை வந்து கருப்பு சார் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. கிளம்புறப்போ தம்பி நூ சொல்லிட்டு பின்னாடியே போய் கேக்குறாங்க. உடனே அவங்க வந்துட்டு சொல்றாங்க, இந்த ஒரு வளையல் காண்டி எல்லாம் என்னால இவ்வளவு பெரிய உண்மையெல்லாம் போய் மறைக்க முடியாது. இன்னும் பெருசா ஏதாவது கொடுங்க அன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா வந்துட்டு, ஐயோ கருப்பசாமி தான் உன் மனசை மாத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு 2-3 வளையல சேர்த்து கொடுக்குறாங்க. அது என்னன்னா ஒரு 10 பவுன் வளையல் வந்து தேரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இன்னைக்கு காலையில வந்து உனக்கு நல்ல அதிர்ஷ்டம்தான், 10 பவுன் உன் கையில இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. சரி நு சொல்லிட்டு அவரு வாங்கிட்டு அப்படியே கிளம்பும் போது கருப்பு வந்துட்டாரு. ஐயோ தம்பி கருப்பு வந்துட்டாரு, சீக்கிரமா போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க வந்துட்டு கிளம்புறப்போ கருப்பு வந்து, தம்பி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு உடனே இப்படியே நிக்கிறாரு. நீ லேப்ல அந்த பையன் தானே, ரிப்போர்ட் என்ன ஆச்சு என்னாச்சுன்னு கேக்குறாரு. அண்ணே உங்களுக்கு போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்றாரு. ஆமாப்பா போன் கொஞ்சம் ரிப்பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரிப்போர்ட் என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவரு வந்துட்டு, இல்ல ரிப்போர்ட்ல வந்து நல்ல கேக்குதான்னு வந்திருக்கு, மயக்க மருந்து எல்லாம் எதுவுமே கலக்கல அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு அப்படியே ஷாக்கா பார்த்துட்டே இருக்காங்க. இல்ல நீ போய் சொல்ற அப்படின்னு உடனே, சார் நான் ஏன் சார் போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ வந்து மிச்சம் இருக்கிற கேக்க என்கிட்ட குடு, நானே போய் வேற லேப்ல டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு அந்த லேப்காரர் சொல்றாரு, இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த லேப் வந்து மொத்தத்துலையே அந்த கேக்க வந்து நாங்க வந்து இது பண்ணிட்டோம், ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிட்டோம், வேற கேக் இல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்படியே இவரு இப்படி பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் லேப் ரிப்போர்ட்டர் வந்து, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் அப்படியே அடுத்த சீன் வந்து பார்த்தா தமிழ் அப்பா, தமிழ் செல்வியோட அப்பா வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. ஒரு வைன் ஷாப்ல உட்கார்ந்து தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு.
அப்புறம் அங்க வந்துட்டு ஆறுமுகமும் உட்கார்ந்து இருக்கா. இவங்க அப்பா வந்துட்டு ஒரே புலம்பல். என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காரு. ஆறுமுகம் வந்து இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இவர் ராசாங்கத்தோட சம்மந்தி தானே அப்படின்னு சொல்லி மாஸ்குள்ள நினைச்சுட்டு இருக்காரு. உடனே அவரும் வந்துட்டு வைன் ஷாப்ல அப்படி இப்படின்னு வம்பு பண்ணிட்டு இருக்காரு. குடிச்சனால அவருக்கு வந்து என்ன பேசணும் என்னன்னு தெரியல. தன் பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு ரொம்பவே வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காரு. உடனே ஆறுமுகம் வந்துட்டு அவர்ட்ட கேக்குறாரு, என்ன நீ வந்து ராசாங்க ஐயாவோட சம்மந்தி தானே நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சொல்றாரு. ஏன்னா என்னாச்சு, ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க, ஏன் இப்படி குடிக்கிற, ஏன் அழுவுற அப்படின்னு கேக்குறாங்க. மருமகன் வந்து கேக்குறாரு. உடனே அவங்க தமிழ் செல்வியோட அப்பா சொல்றாங்க, இல்ல சேது இருக்காருல, என் மருமகன் சேதுக்கும் அந்த வீட்ல வந்து ராசாங்க தாயோட தங்கச்சி பொண்ணு வந்து தாமரைக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ என் மாப்பிள்ளை வந்து தப்பு பண்ணிட்டதா சொல்லி அவங்க எல்லாருமே சொல்றாங்க. ஆனா என் மாப்பிள்ளை வந்து அப்படி பண்ணல அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆறுமுகத்துக்கு வந்து பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு. உடனே என்ன சொல்றீங்க, என்னாச்சு, எப்ப கல்யாணம், என்ன எதுன்னு கேக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு அவரு கேட்டுட்டு இருக்கும்போது திருப்பி தமிழ் செல்வி அப்பா வந்து சொல்றாங்க, என் மருமகன் வந்து எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. சரின்னுட்டு இவரும் வந்துட்டு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்ப கண்டிப்பா தாமரையும் அவங்க அம்மாவும் தான் ஏதோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. திருப்பி ஆறுமுகம் வந்து தாமரையோட அம்மாவுக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு என்ன நல்ல விஷயம் நடக்குதாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க கேட்டுட்டு, இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்லையே, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க வந்து என்னென்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் செஞ்சுதானே நீங்க வந்து கல்யாணத்தை வந்து ஏற்பாடு பண்றீங்க, இதை நான் ராசாங்கத்து ஐயா கிட்ட வந்து சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க. உடனே அவங்க அம்மா வந்துட்டு, இப்ப உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. எனக்கு வந்து 1,00,000 ரூபாய் வேணும், நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வந்துட்டு இது பண்ணிடுவேன், அப்படி இல்லன்னா நான் வந்துட்டு ராசாங்க ஐயா எல்லார்கிட்டயுமே சேதுகிட்ட தமிழ் செல்விகிட்ட நடந்த உண்மையை அப்படியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அம்மாவும் யோசிச்சுட்டு, ஐயோ இவன் வேற இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி 1,00,000 இல்ல உனக்கு 5,00,000 கொடுக்கிறேன், வாயவே நீ திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரு வந்துட்டு, ஏய் வாவ், 1,00,000க்கு 5,00,000 தராங்களா, சரி சரி சூப்பர்மா, நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட அந்த சீன் வந்து முடிஞ்சிருது. அப்புறம் ஆறுமுகம் வந்துட்டு குடிகார கடையில உட்கார்ந்துட்டு, இந்த கடையிலேயே காஸ்ட்லியான சரக்கை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு தாமரை வந்து அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா சொல்ற, நீ வந்துட்டு இவன் 5,00,000 கொடுக்கிறேன்னு சொல்ற, எப்படிம்மா கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவங்க அம்மா வந்துட்டு சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி ஆள வாயை மூடணும்னா நம்ம வந்து காசை போட்டாதான் அது வாயை மூடிட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தாமரை சொல்றாங்க, இல்லம்மா ஓகே தான், அது இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள நம்ம உயிரே போயிடும் போல இருக்கு, ஆனா இப்ப நீ 5,00,000க்கு என்னமா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவங்களும் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியும். பார்க்கலாம் நாளைக்கு உள்ள எபிசோட்ல. எப்படியும் சேதுக்கு வந்து இந்த விஷயம் தெரியும், லேப் ரிப்போர்ட் வந்து நல்லதா தான் இருக்கு அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்க்கலாம் அப்கமிங் எபிசோட்ஸ்ல என்ன நடக்குது.
அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ பிரண்ட்ஸ். டாட்டா பாய்.